ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நான் டைரெக்டாக உங்களுக்கு இப்போ வந்து கிளாஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வாய்ஸ் இல்லாமல் வீடியோஸ் மட்டும் வருது, வாய்ஸ் கொடுங்க மேடம் சொல்லி கேட்டிருக்கீங்க. டைம் இல்லாத காரணம் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் போடுற கட்டிங்ஸ் வந்து பார்த்தாவே ஒவ்வொரு கட்டிங்க்கும் என்னென்ன வித்தியாசம் வருது அப்படிங்கிறது என்னோட ஃபாலோவர்ஸான உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த கட்டிங்ஸ் நான் போடும்போது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணும்போது அந்த கட்டிங்லேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பேருக்கு புரியும். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு கட்டிங் எப்படி போடுறோம், டீப் நெக் எப்படி போடுறோம், அதே மாதிரி அதில் ஆம்ஹோலில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்டிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா கட்டிங்ஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த சின்ன சின்ன வித்தியாசங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் நமக்குள்ள ஒரு அந்த இது எதனால் இப்படி பண்ணுறாங்க, இது எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணங்கள் வந்து தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய மெத்தட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோஸ் போடணும், ஏன்னா மெஷர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது. அப்போது அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங்கில் வந்து எந்த ஒரு தவறுமே வராமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதனால தான் நான் எப்போ சொன்னாலும் ஒன்றா மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ளவுஸில் எடுத்தாலும் சரி அல்லது பாடியில் எடுத்தாலும் சரி அதை வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறது. அப்போ நிறைய பேருக்கு நான் எந்த இடத்த சொல்கிறேன், எப்படி மெஷர் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியல. அப்போது ஓவரால் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் என்னென்னு தெரியும். அப்போது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறதும் நமக்கு வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ பிரின்சஸ் கட் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். இப்போ நார்மலாக ஒரு யோக் ப்ளவுஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம், சுடிதாருக்கு ஒரு மாதிரி எடுக்கிறோம். அப்போ அவங்க பாடியில் நம்ம எடுக்கிற அளவுகள் வந்து எப்படி தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த ஒரு வீடியோ இருந்தாவே நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு 4-5 பேருக்கு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்த அந்த மெஷர்மெண்ட்டுக்கான அந்த இதுவும் இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகிறதுக்கான அந்த இதுவும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அதாவது நம்ம எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், எதனால் அந்த மிஸ்டேக் பண்ணுறோம், அப்போ எப்படி நம்ம எடுத்தால் அந்த ப்ளவுஸ் சரியாக வரும், எவ்வளோதான் நம்ம கரெக்டாக எடுத்தாலும் ஏன் நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒன்றா டைட் ஆகிடுது இல்லைன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுது அப்படிங்கிறதுக்கான காரணங்களும் உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம எடுக்க போகிறவங்க வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டாகவே இருந்தாலும் சரி, நம்ம இன்னொருத்தருக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாலுமே சரி, அவங்களுடைய பாடி ஷேப்பு, ஸ்ட்ரக்சர், அந்த ஷோல்டர், மசில்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா உடம்புக்கு உடம்பு அது வித்தியாசப்படும். ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நார்மல் ஃபிகராக இருக்கவங்களுக்கு, நார்மல் உடம்பு ஹெல்த் அப்படி இருக்கவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு 30 வரைக்குமே ஒரு மாதிரியான உடம்பு அமைப்பு இருக்கும். 30 to 40 வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். 40 to 50 அப்படிங்கும்போது அப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி 50 to 60 அதுக்கு மேலே அப்படிங்கும்போது அந்த உடம்புடைய அமைப்பு, மசில்ஸ் எல்லாமே வந்து மாறுபடும். நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30-35 வரைக்கும் நம்ம போடுற ப்ளவுசஸ் எல்லாமே நமக்கு நல்லா ஃபிட்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் நான் தைக்க போடுற ப்ளவுஸ் எதுவுமே நமக்கு வந்து எனக்கு ஃபிட்டிங்காக இல்லை அப்படிங்கும்போதும் அதுக்கும் நம்மளுடைய உடம்பு அமைப்பு தான் காரணம். ஏன்னா அப்பப்போ ஒவ்வொரு இடத்துல அதாவது ஒரே மாதிரி வந்து மசில்ஸ் ஏறாது. நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய உடம்புல உள்ள அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே வந்து மசில்ஸ் பெருசாகிறதும் சின்னதாகிறதும் லூஸ் ஆகுறது இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தான் நமக்கு வந்து அந்த ப்ளவுஸினுடைய அந்த ஷேப் வந்து மாறுறது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபிட்டிங்காக போடணும், மாடர்னாக போடணும், ஃபேன்சியாக போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விருப்பப்படுவோம். முதல் இது வந்து நம்ம போடுற ப்ளவுஸ் வந்து நம்ம அழகாக நீட்டாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறையா பேர். அப்போ அது நம்ம ஒரு சாரீஸை விட ப்ளவுஸுக்கு தான் இப்போ நிறைய நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருக்கட்டும், ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேன்சி ப்ளவுஸாக இருக்கட்டும், ஒரு நெட்டட் ப்ளவுஸாக இருக்கட்டும், எவ்வளோ ரேட் போட்டு நம்ம வாங்குகிறோம். அப்போ அந்த ப்ளவுஸை வந்து நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங்காக தச்சு போடணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கான விருப்பம். இப்போது ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸாக போடுறவங்க இருப்பாங்க, வைடாக போடுறவங்க இருப்பாங்க, ரொம்ப டீப்பாக போடுறவங்க இருப்பாங்க நெக்கு, அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ளவுஸ் போடும்போதும் அவங்களுடைய திங்கிங் வந்து அவங்க எப்படி போடுவாங்க, எப்படி போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது நம்ம அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை நான் இப்படி தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் நார்மலான ஒரு ப்ளவுஸு தான். அந்த ப்ளவுஸையே வந்து
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் போடுவாங்க. அப்போ அவங்க விருப்பம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு வந்து நெக்கு வந்து ஷோல்டர் தின் ஷோல்டரா வேணுமா ப்ராடா வேணுமா அப்படிங்கிறது கேட்கணும். ஏன்னா நெக்கினுடைய அகலம் ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நம்ம வச்சுக்க முடியாது. அப்போ நார்மலா ஒரு கால்குலேஷன் நம்ம போடும்போது பாடி மெஷர்மெண்ட்டை 12ஆ பிரித்து நம்ம நெக்கு கழுத்தினுடைய அகலம் வைக்கிறோம். அதுதான் வந்து ஒரு கால்குலேஷன் படி நம்ம போடுற அளவு. ஆனால் ஒரு சிலர் அப்படி கிடையாது, எனக்கு இவ்வளோ ப்ராடாக வேண்டாம், எனக்கு கழுத்தை ஒட்டி க்ளோஸாக வேணும், ஷோல்டர் வந்து ப்ராடாக வைங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து நார்மலான நெக்கை விட இன்னும் எனக்கு கொஞ்சம் அகலமாக வேணும், ஷோல்டர் வந்து தின்னா வைங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது அளவுகளுக்கு தான். அந்த அளவுகள் வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து அவங்களுடைய ப்ளவுஸோ ஒரு லாங் ஃப்ராக்கோ சுடியோ எது ஸ்டிச் பண்ணணுன்னாலும் பேசிக்காக பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு வேணும். அப்போ அந்த அளவுகள் வந்து நம்ம கரெக்டாக எடுக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணும். இப்போ நம்ம ஒரு நார்மலான ஒரு இதுக்கு நம்ம அளவு எடுக்கும்போது இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கேயுமே எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அதாவது ஃப்ளெக்சிபிளோ இதோ இருக்காது. அப்போ இது வந்து நமக்கு ஒரு நார்மலான ஒரு பாடி வந்து இப்படி இருக்காது. உங்களுக்கு வந்து லூஸ் வரும், டைட் வரும், ஸ்கின் மசில்ஸ் எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகும், லூஸ் ஆகும், அந்த மாதிரியான இதெல்லாம் வரும். இப்போ நான் வந்து இதில் அளவு நான் எடுக்கும்போது உங்களுக்கு அது எப்படி எடுக்கணும் ஒருத்தங்களை நிற்க வச்சு, ஏன்னா ஆல்ரெடி நான் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் பர்டிகுலரான இடத்துல எல்லாம் எப்படி நான் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸில் தெளிவாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதனால் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, பேக் லென்த்து, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஓவரால் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தேவை மிட் பாயிண்ட்டு, பஸ்ட் பாயிண்ட்டினுடைய டிஸ்டன்ஸு, அதே மாதிரி நெக்கு டீப்பாக வைக்கும்போது என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதே மாதிரி பேக் லென்த் அதிகமாக வைக்கும்போது என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கால்குலேட் பண்ணுறது. இப்போ டைரெக்டாக ஒரு பாடியில் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, அதில் என்னென்ன நுணுக்கங்கள் நம்ம பார்க்கணும் கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு அப்படிங்கும்போது ரெண்டு எடுப்போம். நம்ம ஒன்று வந்து மிடில் செஸ்ட் எடுப்போம், இன்னொன்று வந்து அப்பர் செஸ்ட் எடுப்போம். அப்பர் செஸ்ட் அப்படிங்கும்போது இதுதான் வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டு. இந்த டேப் வந்து பேக் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் பண்ணி கரெக்டாக ரவுண்டாக இருக்கணும். இந்த இடம் கீழே இறங்கியோ இதோ இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப்பு நமக்கு வரணும். இப்போ இது வந்து 36 அப்படிங்கிற இந்த நம்ம இப்படி நார்மலாக இந்த ஒரு விரலை இப்படி வச்சு எடுக்கிறோம், அவ்வளோதான். லூஸ் கார்மெண்ட்ஸ்லாம் நம்ம இன்னும் கூட இப்படி ஃபோர் ஃபிங்கர்ஸுமே இப்படி உள்ளே விட்டு கூட எடுக்கலாம். ஆனால் நம்ம டைட்டாக தான் ப்ளவுஸ் போடுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி சும்மா இந்த விரல் இப்படி வச்சு எடுத்திங்கன்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க சாரீஸு ப்ளவுஸு எல்லாமே போட்டு தான் இருக்க போகிறாங்க. அப்போ நம்ம இப்படி வச்சு நம்ம நார்மலாக அவங்க போடுற அளவுக்கு நம்ம இப்படி வச்சு டேப் எடுத்துக்குவோம். இது வந்து நம்ம நார்மலாக எடுக்கிற செஸ்ட் ரவுண்டு. இதுவே வந்து கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் இறக்கி இந்த மிடில் செஸ்ட் ரவுண்டு எடுத்துருவோம். இப்போ நான் சொல்கிற மாதிரி செஸ்ட் ரவுண்டும் மிடில் செஸ்ட் ரவுண்டும் நார்மலான கப் ஷேப் இருக்கவங்களுக்கு இதுவும் 36 தான், இதுவும் 36 தான். இதுவே கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த இடம் வந்து அதிகமாக வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மிட் பாயிண்ட் வந்து மெஷர் பண்ணுவோம். இப்போ நார்மல் கப் ஷேப் அப்படிங்கும்போது உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது அண்டர் ஆர்ம் சுற்றி எடுக்கிறோம். அதே மாதிரி மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது செஸ்டினுடைய மிடில் வந்து நம்ம எடுக்கிறோம், பஸ்டினுடைய மிடில் எடுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. செஸ்ட்டும் 36 இன்ச்சு தான் வருது, பஸ்ட்டும் 36 இன்ச்சு தான் வருது. அப்போ நான் மிடில் செஸ்ட் யாருக்கு எடுக்க சொல்றேன் அப்படின்னா கப் ஷேப் வந்து பெருசா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க மிடில் செஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு அப்படின்னாவே அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு எவ்வளோ லென்த்து இடுப்பு கேட்குறாங்களோ அந்த இடத்துல எடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் வெயிஸ்ட் ரவுண்டு, அதாவது பிளவுஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல எடுக்கிறது தான் வந்து நமக்கு வெயிஸ்ட் ரவுண்டு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 இன்ச்சு வருது. இப்போ இந்த 30 இன்ச்சு அப்படிங்கும்போது பிளவுஸ் எந்த இடத்துல நம்ம முடிக்கிறோமோ அந்த இடத்துல
இப்போ லாங்காக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க, அதாவது நார்மலாக ஒரு 13-14 இன்ச் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்தால் போதும். இப்போ ஒரு 15.5 இன்ச் இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சுற்றளவு எடுக்கணும், இந்த இடத்துல ஒரு சுற்றளவு எடுக்கணும். இந்த இடத்துல 30 வருது, கொஞ்சம் கீழே எடுக்கும்போது 29 வருது. அப்போது அந்த கிராஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் இந்த சைடில் வந்து உங்களுக்கு லூஸ் வராமல் இருக்கணும். அதாவது அந்த யோக் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த சைடில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே ஷேப் கரெக்டாக வரும். அதுவே மசில்ஸ் இருக்கவங்களுக்கும் அந்த தையல் ஷேப் பண்ணிங்கன்னா பட்டி யோக் இங்கே அதிகமாக வச்சோம் அப்படின்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இல்லாட்டினா இந்த சைடில் சின்ன பட்டியாக வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து லூஸ் வந்துச்சுன்னா சாகிங் ஆகும். அப்போ வந்து கப் ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ இதுவே பேக் லென்த் பார்ப்போம். எப்போ நம்ம அளவு எடுத்தாலும் இந்த உயரமான பகுதி, அதாவது கழுத்தை ஒட்டி வர்ற இந்த உயரமான பகுதி, இந்த இடம் தான் நீல வாக்கில் நம்ம எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்ஸுக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு வரும். கரெக்டாக இந்த உயரமான பகுதி, இந்த கழுத்திலிருந்து இப்படி வரும்போது இந்த உயரமான பகுதியிலேருந்து எவ்வளோ வரைக்கும் நம்ம வைக்கிறோமோ, இப்போ நார்மலாக 13 இன்ச் அப்படிங்கிறது நார்மல் லென்த்து, 13, 13.5, 14 வரைக்குமே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வரும்போது இந்த யோக் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு தான் போடணும், அதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இடுப்புக்கிட்டையும் நெக்கு பேக் நெக்கும் நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இல்லாட்டினா பேக் நெக்கில் வந்து லூஸ் வரும். அப்போ இந்த இடம் நம்ம எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த அளவும், அந்த நார்மலான அளவு, இந்த இடத்துல எவ்வளோ லூஸ் வராமல் இருக்கணும்னா ஒரு தையல் போடுறதுக்காக அந்த இடத்துலையும் ஒரு அளவு நம்ம எடுத்துக்கலாம். இது எதுக்காக, எந்த இடத்துக்காக நம்ம எடுப்போம் அப்படின்னா, ஒரு சோழி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு இங்கே சின்னதாக தான் ஒரு கேப் வரும். இப்போ ஒரு 15-16 இன்ச் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு லைட்டாக ஒரு ஷேப் வரும். அப்போ 16 இன்ச்சில் என்ன சுற்றளவு வருது, கரெக்டாக அந்த வேஸ்ட்டு முடிகிற இடத்துல என்ன சுற்றளவு வருது, அப்போ அதை பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம பெண்டாக ஸ்டிச் போடணும். அப்போ தான் அவங்களுக்கு போடும்போது அந்த சைடில் லூஸ் இல்லாமல் கரெக்டான ஒரு ஷேப்பில் நமக்கு ட்ரெஸ் கிடைக்கும். இப்போ இது மேலே இருந்து நம்ம இங்கே எடுக்கிறது தான் நமக்கு வந்து உயரம். இது என்ன அளவு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டர். ஷோல்டர்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா எங்கேருந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக இருக்குது, அதனால இந்த ஷோல்டர்னுடைய அளவு உங்களுக்கு தெரியுது. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போன் வரும், அந்த போன்ல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் நம்ம எடுக்கிறது தான் ஷோல்டர் அளவு. இப்படி எடுக்கும்போது கரெக்டாக இந்த இதனோட இது மட்டும் எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து 15.5 இன்ச்சு நமக்கு ஷோல்டர் அளவு வருது. அப்போவே உங்களுக்கு தெரியும் ஒரு 36 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு வந்தால் ஒரு 15.5, 16 இதுதான் வந்து ஷோல்டர்னுடைய அளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த 1/2 ஷோல்டர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு நமக்கு கீழே பின்னாடி ஒரு போன் இருக்கும், அந்த போன்லேருந்து இப்படி ஒன் சைடு எடுத்தோம்னா 7.75. அப்போ அது டபுள் சைடு வரும்போது உங்களுக்கு 15.5. அந்த மாதிரி அளவெல்லாம் நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா காலர் நெக்கு, போட் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, ஹை நெக்கு அந்த மாதிரி தைக்கும்போது தான் இந்த 1/2 ஷோல்டர் நம்ம எடுக்கிறோம். மற்றபடி நமக்கு எது அது யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பாடியினுடைய அமைப்பு. இப்போ இதுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 14 தான் இருக்குது அப்படின்னா இவங்களுடைய உடம்பு வந்து கொஞ்சம் குறுகலான உடம்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுவே ஒரு 16 இன்ச்சு வருது அப்படின்னா இவங்களுக்கு நல்லா ஸ்கொயர் ஷோல்டர், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி வரும் பாடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஷோல்டருடைய அளவை வச்சு நம்ம மேக்சிமம் அந்த உடம்புனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பேக் நெக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. எந்த விதத்துலையும் இப்படி கிராஸ் ஆவோ இல்லை இப்படி கொஞ்சம் இப்படி லூஸ் விட்டோ இப்படி வளைஞ்சோலாம் போயிடக்கூடாது. இப்படி கரெக்டாக இப்படி ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு இதாக இருந்தால் இப்படி ஸ்கேல் குறுக்க வச்சுக்கோங்க, அவங்க எந்த இடம் கேட்குறாங்க அப்படிங்கிறது. இங்கேருந்து இன்ச்சு வரும், ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள், 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு இப்படியே வரும். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே அளவுகள் வந்து நெக்குனுடைய டவுன் வந்து எவ்வளோ வேணும், டீப் எவ்வளோ வேணும், டெப்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு 10 இன்ச்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் வந்து செஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே 9 இன்ச்சு அதே மாதிரி ஷோல்டர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே 10 இன்ச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பவும் போல் ஷோல்டர் வச்சிங்கன்னா ஷோல்டர் இந்த பக்கம் கழண்டுட்டு வந்துடும். அப்போ ஷோல்டர் வந்து நம்ம குறைக்கணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் நான் கால்குலேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே 1 இன்ச்சு நம்ம இறக்குறோம் அப்படின்னா இங்கே 1/4 இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளுறோம்.
இங்கே ஒரு 2 இன்ச்சு இறக்குறோம்னா இங்கே 1/2 இன்ச்சு உள்ள தள்ளுறோம். அப்படியே ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம உள்ள தள்ளும் போது தான் இந்த நெக்கு நம்ம வைக்கும்போது இந்த டீப் வந்து கரெக்டாக வரும். இந்த ஷோல்டரும் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம இங்கே 10 இன்ச்சு வச்சாலும் அதே ஷோல்டர் தான் வைப்போம் அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து வெளியே தான் போகும், லூஸ் தான் வரும். அதே மாதிரி இங்கே 10 இன்ச்சு வைக்கும்போது இங்கே நம்ம ஸ்ட்ரைட் தையல் போடணும். இங்கே 10 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரைட் தையல் போட்டிங்கன்னா தான் இந்த நெக்கு வந்து கரெக்டாக இந்த ஷேப் வந்து இழுத்து பிடிக்கும். அதே மாதிரி டாட் பிடிக்கும் போதும் கரெக்டாக தின்னாக தான் பிடிக்கணும். ரொம்ப டீப் நெக் வைக்கும் போதெல்லாம் நான் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு பிடிக்கிறேன்னு சேர்த்து பிடிச்சிங்கன்னா இந்த இடம் அந்த லுக்கு வந்து வராது, ஏதோ சுருக்கம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ நெக்கு டீப் வைக்கிறோமோ அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்கினுடைய அகலம், சப்போஸ் ஒரு போட் நெக்குக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஷோல்டர் வந்து எவ்வளோ தின்னாக வேணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சுக்கு வேணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்து 2 இன்ச்சு நம்ம குறைச்சிட்டு நம்ம பார்க்கும்போது 5.5 இன்ச்சு வருது. நெக்கினுடைய அகலம் 5.5 இன்ச்சு வருது. அப்போ நம்ம ஒரு தைக்கிறதுக்காக நம்ம விடுற அளவு, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து 1/2 ஷோல்டர் வச்சுக்கிட்டு 2.25 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அளவு மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு நெக்கினுடைய அகலம் வந்து ஒரு 11 இன்ச்சு வருது அப்படின்னா போட் நெக் வரும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து போட் நெக் அப்படின்னா இப்படி தான், இந்த ஷேப்பு தான் வரும், இங்கே இப்படி தான் வரும். ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா ரொம்ப டீப்பாக கேட்டிங்க அப்படின்னா அது போட் நெக் ஷேப்லேயே வராது நமக்கு. அது வந்து ரொம்ப இப்படி பழைய காலத்தில் போடுற இந்த ப்ளவுஸினுடைய ஷேப் தான் வரும். இங்கே தின் ஷோல்டராக இருக்கும், இந்த இடம் இப்படி வி மாதிரி வரும். ஆனால் போட் நெக் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வந்து அதை டீப் பண்ண முடியும், ரொம்ப டீப்பாக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே பேக்கில் வந்து நெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ நிறையா பேர் ஆரியா ஒர்க்காக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், இப்போ இங்கே வந்து நெட்டு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஓரளவுக்கு தான் நம்ம இது பண்ண முடியும். அதனால் ஒரு 4 இன்ச்சு வந்து கேப் கொடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் நெட்டு கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ டீப் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த பேக் எப்படி இருக்குது, ரொம்ப மசல்ஸாக இருக்கா, உள்ள பள்ளமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதுக்கான கட்டிங் வந்து நம்ம போட முடியும். இப்போ இதுவே ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ காலருக்கு வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதுதான் நம்ம ஒரு சுடிதாராக இருந்தால் எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் காலர் வருது அப்படிங்கிறதுனா இதில் வந்து 15. இப்போ இதுவே நம்ம ஷர்ட் காலர்னா 14, ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே மேலே அதோட நின்றோம். இப்போ 15 அப்படிங்கும்போது தான் இது கழுத்தினுடைய சுற்றளவு. அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி தான். க்ளோஸ் நெக் அப்படின்னா இங்கே 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டீப் நெக்னா இங்கே 7.5 இன்ச் வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். கீழே இப்படி இந்த ஷேப்பில் வந்து நம்ம இப்படி கொண்டு வரலாம். இப்போ இங்கே வந்து நல்லா இப்படி ப்ராடாக இப்படி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 7 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு, ஆம்ஹோல் அப்படிங்கும்போது இந்த ரவுண்டு தான் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டுன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். நீங்கள் ஸ்லீவில் எடுக்கும்போது இந்த பாயிண்டில், உயரமான பாயிண்டில் வச்சு ரொம்ப டைட் பண்ணி எடுக்காதீங்க. ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸில் துணியில் தைக்கும்போது அது ரொம்ப இதாகிடும். அதனால் நார்மலாக போடும்போது என்ன லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். இப்போ இதில் வந்து 15.5 இன்ச்சு நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வருது. அதே மாதிரி ஸ்லீவ் லென்த் எவ்வளோ, ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஹைட் பாயிண்டில் இருந்து தான் இந்த டாட்டினுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து 9.5 இன்ச் அப்படிங்கிறது. இதனுடைய இந்த பாயிண்ட் எவ்வளோன்னா 10 இன்ச்சு வருது. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா இதில் ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கு. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வருது. அப்போது இங்கே நம்ம வைக்கிற அளவு கப் ஷேப் எப்போவுமே கீழே இறங்கிட்டே போக வேண்டாம். கொஞ்சம் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக மேலே நின்னாதான், ஏன்னா அந்த பாயிண்டில் வந்து நம்ம டாட் போடுறதில்ல, அந்த பாயிண்ட்டை சுற்றி தான் டாட் போடுவோம். கரெக்டாக அந்த பாயிண்டில் இப்படி நிற்கும் போது 9.5 வருது அப்படின்னா அதை 2ஆக பிரித்தா 4.25. அப்போ ஸ்டிச்சிங்க்கு போக இங்கே உங்களுக்கு 4 இன்ச்சு வந்துடும், இங்கே 4 இன்ச்சு வந்துடும். இப்போ அதுவே கீழே இதுக்கு கீழே நம்ம மெஷர் பண்ணும்போது 9.5ல பாதி பார்த்தீங்கன்னா 4.5 வரும். இப்போ இந்த இடத்துல யோக் வரும் நமக்கு. இந்த இடத்துல நம்ம யோக் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த இது வந்து கப் ஷேப் ஷார்ப்பாக வேணும்னா இந்த யோக்கை வந்து மேலே ஏற்றிட்டே போகலாம்.
அதே மாதிரி ஃப்ளாட்டாக வேணும்னா இந்த யோக்கை கீழே இறக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா இங்கே நெக்கு நம்ம இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடையில தான் ஓப்பன். இந்த ஓப்பன்லேருந்து நம்ம எங்கே யோக் வைக்கிறோமோ அதுதான் வந்து அதனுடைய ஃபிட்டிங். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். இது 36 இன்ச்சு வருது. நீங்கள் வந்து ஈஸ் அலவன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக தைச்சிட்டிங்கன்னா இந்த ஹூக் போடும்போது என்ன, ஏன்னா இங்கே நம்ம கிராஸ் கட் பண்ணுவோம் டீப் நெக்னா ஆல்ரெடி அதில் லூஸ் வந்துடும் கிராஸ் போடும்போது. அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த அளவு நீங்கள் கரெக்டாக எடுக்கல, மெஷர் பண்ணி பார்க்கல அப்படின்னா போடும்போது ஃபஸ்ட்டு 2-3 ஹூக் வந்து ரொம்ப டைட்டாக போயிடும். அப்போ நான் நாச்சஸ் போடும்போது நீங்கள் எப்போவுமே அந்த அளவு செக் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த இடம் நம்ம வந்துட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம இப்படி எடுக்கிறோன்னா இங்கே வர்ற அளவு தான் வந்து நமக்கு ஆம்ஹோலினுடைய, இப்போ இங்கே 5.5 இன்ச்சுன்னா இங்கே 6 இன்ச்சு வைப்போம். இந்த 6 இன்ச்சும் இங்கே வர்றதும் தான் நமக்கு அந்த ஸ்கொயர் போட்டு நம்ம ஆம்ஹோல் கட் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வர்ற அளவு தான் நமக்கு அந்த பாக்ஸ் போடுறதுக்கான அளவு. இப்போ இதில் வந்து ஒரு 3.5 இன்ச்சு வருது. அப்போ இவங்களுக்கு அந்த அடிக்கை அளவு 3.5 இன்ச்சு வைப்போம். அப்படியே ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான், இப்போ இந்த செஸ்ட் ரவுண்டை டிபெண்ட் பண்ணி தான் ஆம்ஹோல் வரும். அந்த ஆம்ஹோல் டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு நெக்கு ஷோல்டர் எல்லாமே ஃபிட்டிங்குமே வந்து ஒவ்வொரு அளவுகளுமே நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இதை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வர லூஸு உங்களுக்கு ஆம்ஹோலையும் அஃபெக்ட் ஆகும், ஷோல்டர்லையுமே அஃபெக்ட் ஆகும். அப்போ அது என்ன ஆகும்னா ஷோல்டர் கழண்டு வரும், ஃப்ரண்ட் நெக் லூஸாக வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம அளவுகளை வந்து எப்படி தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அதுக்கப்புறம் நம்ம கட்டிங்கில் வந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். மேக்ஸிமம் பேருக்கு அதில் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அளவு எடுக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து போட் நெக்குக்குன்னா என்ன இன்ச்சு வைக்கலாம். இப்போ ஒரு சிலர் வந்து இங்கேருந்து எனக்கு ஒரு 2 இன்ச் இருந்தால் போதும்பாங்க. அப்போது நெக்கு வந்து இப்படி வரும். எனக்கு ஷோல்டர் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வேணும் 2.5 இன்ச்சு அப்படிங்கும்போது இப்படி வரும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே என்ன ஷேப் வருதோ அதே தான் பேக்கில் வரும். உங்களுக்கு யூ நெக்காக வரணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் அதிகமாக தான் வரும். இங்கே வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பேக்கும் இப்படி யூ நெக்காக வரும். அப்போ இங்கே ஷோல்டர் ப்ராடாக தான் இருக்கும். அப்போ ஒரு சிலர் கேட்குறது எனக்கு ஷோல்டரும் ப்ராடாக வேணும், ரவுண்ட் நெக்காக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வராது. ஏன்னா ஷோல்டர் ப்ராட் பண்ணும்போது தான் இந்த ரவுண்டு பா ஷேப் இதெல்லாம் வரும். இதை நீங்கள் அதிகமாக வைக்க உங்களுக்கு நெக்கு வந்து க்ளோஸாக தான் ஆகும். அதே மாதிரி நெக்கு க்ளோஸாக போக போக ஷோல்டர்னுடைய அளவு நமக்கு வந்து ஒரு 6.5 இன்ச் அப்படின்னா அந்த 6.5 இன்ச் அப்படியே வச்சுக்கலாம். அதுவே தின் ஷோல்டராக தான் வேணும் அப்படின்னா அந்த 6.5 இன்ச்சை வந்து நம்ம 5.5ஆவோ 5.25ஆவோ நம்ம குறைக்க தான் வேணும். அப்போ தான் வந்து அந்த டீப் நெக்குக்கு வந்து நமக்கு கரெக்டாக வரும். இதுதான் வந்து நமக்கு நெக்கினுடைய போன். இதிலிருந்து நம்ம எடுக்கிறது 1/2 ஷோல்டர். இப்போ டோட்டல் ஷோல்டர் வந்து நம்ம இப்படி தான் எடுப்போம். இது வந்து 15.5. இப்போ நம்ம இங்கே சின்னதாக ஒரு ரவுண்ட் நெக் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இங்கே ஒரு 3 இன்ச்சு தான் இறக்குறோம் அப்படிங்கும்போது ஷோல்டர் வந்து இந்த இடம் கரெக்டாக ஆயிரும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த நெக்கு நீங்கள் டவுன் பண்ண இந்த ஷோல்டரை வந்து மேலே வரணும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாடல் ப்ளவுஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டுட்டு அந்த பேட்டர்னுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் எந்த ஒரு பேட்ச் ஒர்க் தைச்சு அது மேலே வச்சு பிளேஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு நீட்டாக வரும். அப்படி பேட்ச் பண்ணாமல் ஒரு பேட்டர்ன் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, நான் பேட்டர்னுங்கிறது ஃபுல்லாகவே வெட்டணும்னு இல்லை, ஒரு பேக்குன்னா ஒரு பேக் மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வச்சு பிளேஸ் பண்ணி நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். எல்லாத்துக்குமே வந்து பேசிக் வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான். அதனால் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்டாக எடுங்க. அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப எடுத்தால் ஏதாவது இதாகுமோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க. நீங்கள் எடுத்த அளவு தான் கரெக்டாக நோட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா நம்ம மைண்டில் ஏதோ ஒரு திங்கிங்கில் ஒரு அளவு எடுப்போம், இன்னொரு அளவு நம்ம மார்க் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அளவு எடுக்கும்போது தெளிவாக என்னென்ன அளவுகள் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து செஸ்ட் ரவுண்டு, இது வந்து மிடில் செஸ்ட்டு, இது வந்து லோயர் செஸ்ட்டு, அதுக்கப்புறம் இடுப்பினுடைய சுற்றளவு. டேப்பு வந்து சின்ன டேப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. 29. இப்போ இதில் வந்து மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இதனுடைய 9.5, அதில் கீழே வர்றது அதனுடைய அண்டர் பஸ்டினுடைய அளவு. இப்போ இது ரெண்டுமே பஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸு. அதே மாதிரி கை லென்த் எவ்வளோங்கிறது அதில் பார்த்துக்கோங்க.
ஆம் ஹோல் அப்படிங்கும்போது இந்த ரவுண்டு 15. அதே மாதிரி ஷோல்டர் அப்படிங்கும்போது இப்படி எடுக்கிறது ஷோல்டர் அளவு. அப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கும்போது எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி பேக் லென்த்து எவ்வளோ டீப் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக வந்து ஒரு க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது ஷோல்டர் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதிலே நெட்டு வச்சு நீங்கள் தைக்கணும் அப்படின்னா ஒரு 10.5 வரைக்கும் வச்சிங்கன்னா நெக்கு 10.5 இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் வெட்டிடக்கூடாது. ஷோல்டர் வந்து போட் நெக்குக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி 1/2 ஷோல்டர் வச்சு தான் நம்ம வைக்கணும். ஏன்னா இந்த வரைக்கும் நமக்கு நெட்டு வந்துடும். இதுக்கப்புறம் தான் ப்ராடாக நமக்கு வரும். இதில் என்ன டிசைன்ஸ் வேணுனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன, அந்த மெஷர்மெண்ட்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு டைம் எடுத்து நான் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.